114 வருஷமா இந்த புக்ல இருக்கிற மர்மத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. சம்பவம் என்னன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க, நல்லாவே இருக்கும். 1912 வருஷம் வெல்ஃப்ரிட் ஓனிச் அப்படிங்கிற ஒருத்தர் இத்தாலியில இருக்கிற ஒரு லைப்ரரியில பழைய புத்தகங்களை சேமிக்கிறதுக்காக போறாரு. அதுல ஒரு புத்தகம் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத கவனிச்சு ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல இருந்த பக்கங்கள் எல்லாம் நாம பயன்படுத்துற மாதிரி பேப்பர்ல இல்லாம மாட்டு தோல்ல செஞ்சிருக்காங்க. அதுல மொத்தம் 240 பக்கம் இருந்திருக்கு. அந்த 240 பக்கங்களையும் ஒவ்வொன்றா திருப்பி பார்க்கும்போது தான் இவர் ஆச்சரியப்படுற பல விஷயங்கள் அதுல இருந்திருக்கு. உடனே அந்த புக் அங்கிருந்து வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து இந்த செய்தி வெளியில தெரியவும் இதை பத்தின பல ரிசர்ச்சும் போகுது. இப்படி ஒரு புக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு 114 வருஷம் தாண்டியும் இப்போ வரைக்கும் அந்த புக்ல என்னதான் எழுதியிருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியல, எதுவும் புரியல. ஏன்னா அதுல எழுதியிருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே கைப்பட தான் எழுதியிருக்கிறாங்க, எதுவுமே பிரிண்ட் செய்யப்படல. ஆனா என்ன எழுதியிருக்கிறாங்க, இது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கறத கண்டுபிடிக்கவும் முடியும். இந்த உலகத்துல இருக்கிற விண்வெளி, மருத்துவம், தாவரங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் அதுக்குள்ள வரைபடமா வரைஞ்சி வச்சிருக்காங்க. எல்லாமே இருக்கு, ஆனா இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. அதாவது ஒரு பூ வரைஞ்சிருக்காங்க, ஆனா அந்த பூ இப்ப உலகத்துல இல்ல. இன்னும் சொல்ல போனா அதுல முழுக்க பெண்கள் நிர்வாணமா வரையப்பட்டிருக்காங்க. குழாயில இருந்து தண்ணி எப்படி ஊத்துமோ அதே மாதிரி மரத்துல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரியும் அதுல இருந்து பெண்கள் வெளியில வந்து விழுற மாதிரியும் படங்கள் வரைஞ்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இது என்னதான் சொல்ல வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியல. அந்த புக்ல இருக்கிற எந்த ஒரு படமும் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருள் கூடயும் மேட்ச் ஆகல. அதுல இருக்கிற எழுத்துக்கள் வேறு எந்த ஒரு மொழி கூடயும் ஒத்து போகவும் இல்லை. ஆனா இதை பத்தின ஒரு சில விஷயங்களை மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த புக் எழுதுனது சராசரியா 15வது நூற்றாண்டுல 1404வது வருஷத்துல இருந்து 1438வது வருஷத்துக்குள்ள எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அதுல இருக்கிற எழுத்துக்களை வச்சு பார்க்கும்போது 2 பேர் சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாம தமிழ், இங்கிலீஷ் மொழிகளை இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா எழுதுவோம். அரபிக், உருது மாதிரியான மொழிகளை மட்டும் தான் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா எழுதுவோம். அதே மாதிரி தான் இந்த புக்ல இருக்கிற எழுத்துக்கள் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமா எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த புக்ல இருக்கிற 240 பக்கத்திலையும் மொத்தமாவே 30 எழுத்துக்களை மட்டும் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஏனோ தானே எழுதாம இதுக்குன்னு சில இலக்கணங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இதுல எழுதியிருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக 2ஆம் உலக போர்ல எதிரிகளோட ரகசிய குறியீட்டை பிரேக் பண்ண சில பிரேக்கர்ஸ் கூட்டிட்டு வந்து இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களாலே முடியல. இப்ப இந்த புக் அமெரிக்கால இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டியில ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்க. 600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருடைய மண்டையை பிச்சுக்க வைக்கிற இந்த புக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.